சாப்பிட்டு ஒரு 30 வயசுக்கு மேலே நிறுத்திக்கிறது நல்லது. சாப்பிட்டு 30 வயசுக்கு மேலே நிறுத்திக்கிறது நல்லது. சில நோயாளிகள், சில உடம்புல ஒத்துக்காதவங்க, அசைவம் ஒத்துக்காதவங்க நிறுத்திக்கலாம். நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். ஓகே, சமைத்த அசைவ உணவு. இந்த சமைத்த அசைவ உணவில் 100% சத்து இருக்குது. சத்து இருக்குதா இல்லையா? ஓகே. பிராணன் 0. பிராணன் என்னது? 0. பிராணனே இல்லை அதில். சரியா? அடுத்தது சுவையும் 0. சார், ஞாயிற்றுக்கிழமை ஆனால் என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியலையே சார், அவ்வளோ சுவையாக இருக்கிறனால தான் நான் சாப்பிட போகிறேன், நான்வெஜ் சாப்பிடணும் இழுக்குது அப்படின்னு நீங்கள் உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. நான்வெஜ்ஜில் சுவை இல்லை. அதை சமைக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு எல்லாம் சுவை ஊட்டிகளை நிறைய நம்ம போடுறோம் பார்த்தீங்களா? அதுதான் சுவையை ஊட்டி கொடுக்குதே தவிர நான்வெஜ்ஜில் சுவை இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்போ அதுக்கு எவ்வளோ மார்க்கு? 100. கரெக்டா? 100% சத்து இருக்குன்னு சொன்னா இல்லையா? பிராணன் 0, சுவையும் 0. ஓகே. அடுத்தது உணவுன்னு நாம் நம்பிட்டு இருக்கக்கூடிய, இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா, கொக்கோ கோலா, பெப்சி, குர்குரே, லேஸு, டீ, காஃபி, சாராயம், அபின்னு, கஞ்சா எல்லாம், பீடி சீட் எல்லாம் என்னது? உணவுன்னு நினச்சிக்கிட்டு நம்ம தின்னுக்கிட்டு இருக்கிறோம். டிவியில் இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால், டிவியில் விளம்பரத்தில் வரக்கூடிய அத்தனையுமே என்னது?